கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வருஷிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 44:3 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றவர். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வறட்சியை மாற்றி ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறவர். இந்த வறட்சியை மாற்றும் பொழுது 2 விதமான வறட்சியை மாற்றுகிறார். ஒன்று, புவி வாழ்வின் வறட்சியை மாற்றுகின்றார். 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறட்சியை மாற்றுகின்றார். வசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், அது உங்களுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதம். வறண்ட நிலத்தில் ஆறுகள், அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். உன் சந்ததியின் மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் என்பது தலைமுறைகளுக்கு அடுத்த ஆசீர்வாதம். பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவில்லை என்று சொல்கிறீர்களா? இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே என் சந்ததியின் மேல் உடைய ஆவியும் என் சந்தானத்தின் மேல் உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் ஊற்றுவார். நிச்சயமாகவே பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும், பூமிக்குரிய வாழ்க்கையில் வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர், சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர், உங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே வறட்சியோடு கூட, ஏக்கத்தோடு கூட, ரட்சிப்பில்லாததினால் ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய உன்னத ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கிருபை தாங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் வறட்சியை ஆண்டவர் மாற்றுவார். பூமிக்குரிய வறட்சியும் மாறும், ஆவிக்குரிய வறட்சியும் மாறும். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.